நிஃப்டி ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கு. பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ஆல் டைம் ஹை ரீச் ஆயிருச்சு. லாஸ்ட் 10 இயர்ஸோட ஹிஸ்டரிக் டேட்டா பாத்தீங்கன்னா 60 to 70% ஆஃப் த டைம் தீபாவளிக்கு முன்னாடி மந்த் நிஃப்டி ரேலி ஆகுறது நீங்க பார்க்கலாம். இன்ஃபேக்ட் 2025 தீபாவளிக்கு முன்னாடியும் நிஃப்டி 7% ஏறிச்சு. இதுக்கான ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எதனால தீபாவளி அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் வரதுக்கு முன்னாடி மட்டும் நம்ம மார்க்கெட் பாசிட்டிவ் ரேலி கொடுக்குது அப்படின்னா, தீபாவளிக்கு முன்னாடி மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு போனஸ், இன்சென்டிவ் இல்லனா ஃபெஸ்டிவல் அட்வான்சஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் இந்த அமௌண்ட்டை தே வில் யூஸ் திஸ் அமௌண்ட் to start an SIP or invest in the market. Fresh money உள்ள flow ஆகுறதுனால the demand increases and the market prices moves up. Second most important reason என்னன்னா, Diwali month is the most consumption period of India அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் இந்தியாவில் இருக்கிற பீப்புள் அதிகமாக செலவு பண்ற மந்த், தட் இஸ் எக்ஸ்பென்ஸ் பண்ற மந்த் தீபாவளி மந்த் தான். ஸோ இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எங்க பண்றாங்கன்னா, கோல்ட், க்ளோத்ஸ், ஆட்டோமொபைல்ஸ், FMCG ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் மாதிரியான திங்ஸ்ல ஸ்பெண்ட் பண்றாங்க. எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ் லைக் டைட்டன், மாருதி, கல்யாண் ஜுவல்லர்ஸ், டிமார்ட் இவங்களோட ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் பாசிட்டிவ் சென்டிமெண்டா மாறுறது நீங்க இந்த பீரியட்ல பார்க்கலாம். தீபாவளி டைம்ல கோல்ட் பிரைசஸ் ஏறுறதுக்கும் இது ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கான ரீசன்ஸ் நம்ம பார்த்தோம். எந்த மந்த்ஸ் மார்க்கெட் ரேலி ஆகாது, சைட்வேஸ்ல இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.